திமுக காரன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தான். டிடிவிக்கும் இபிஎஸ்க்கும் சுண்டு முடிஞ்சு விட, அப்புறம் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் சென்று முடிஞ்சு விட. நான் அப்பவும் சொன்னேன், பண்ணட்டும். நாங்கள் ரைட் டைமில் பீக் பண்ணுவோம், கரெக்டான நேரத்தில் கூட்டணியை முடிச்சு அது எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப அதான் அரசியல் முதிர்ச்சிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அவர் கிளியராக வராரு. எங்களுக்குள்ள இது இருந்தது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. ஆமாம், வேற கருத்துக்கள் இருந்தது. நாங்கள் ஒரு நல்ல டேர்ம்ஸில் இல்லை. ஆனால் நாங்கள் 2 பேரும் யாரோட பசங்க? அம்மாவின் புரட்சி தலைவி அம்மாவோட பசங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் போய் என்ன கேட்பீங்க? அண்ணன் தம்பி சண்டை, நாங்கள் பார்த்துக்கணும், நீ கிளம்பு அப்படின்னு அடிச்சு விட்டுருவாங்களா இல்லையா? திமுக காரன் சுற்றி சார் அவன் உன்னை எதை சொன்னான், நான் பார்த்துக்கிறேன். இபிஎஸ் அவர்களோட ப்ரெஸ் மீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பல தடவை இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? வைகோ அவர்கள் ஸ்டாலினா பேசாத பேச்சா, அவருக்கு சிம்பிளாக முடிச்சிட்டாரு ப்ரெஸ் மீட்டில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருமே பீக்கிங் அட் த ரைட் டைம். அவர் இந்த எலெக்ஷனுக்கு வேண்டி தான் வெயிட் பண்ணியிருந்தார். அவர் இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரெஸ்ஸை இப்போ கரெக்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சார். நீ என்னை பற்றி கேட்குறாரு, நீ இப்போ ஸ்டாலின் அந்த கேள்வியை கேளு. வைகோ இந்த கிழிச்சிருக்கானே எந்த ஒரு காரியா இருப்பா அப்படின்னு யோசிக்காம அவரை கூட்டணியில் கூட்டு உட்கார வச்சுட்டு அவர் பேச இவர் ஃபீல் பண்ண, இவர் பேச அவர் ஃபீல் பண்ண, கடைசியில் மக்கள் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பூச்சாண்டி வேலை, அதுக்கப்புறமா இந்த சிண்டு முடிஞ்சு விட்ற வேலை, அப்புறம் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி டைவர்ட் பண்ணி விட்ற வேலை, இதெல்லாம் நடக்காது.